கண்ணியமான சகோதரர்களே, ஒவ்வொரு ஜனாசாவிலும் நாங்க பலவிதமான படிப்பினைகளை படிக்க வேண்டி இருக்கிறது. ஒவ்வொரு நிகழ்வுகளும் எங்களுக்கு ஒரு பாடம் தான். வெறுமனே ஒரு ஜனாசாவில் வந்தோம் போனோம் கலந்து கொண்டோம் என்கிறத விட பாடங்களை படித்து விட்டு நாங்கள் இங்கிருந்து அதாவது பிரியாவிட பிரிந்து போகணும். ஒவ்வொரு ஜனாசாவும் என்னத்தை எங்களுக்கு கற்றுத்தருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமான வார்த்தையில சொன்னார்கள், இப்படியான ஜனாசாக்களை கலந்து கொள்வதை உற்சாகப்படுத்தி விட்டு சொன்னார்கள், ஜனாசாவில பின்துயர்வது கலந்து கொள்வது உங்களோட ஆகராவை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும் என்று சொன்னார்கள். குறைஞ்சபட்சம் நாங்க ஜனாசாவுடைய வீட்டுக்கு வந்து இந்த ஆகராவுடைய சிந்தனைய நாம கட்டாயம் சிந்திக்கணும். நேற்று வரைக்கும் எங்களோடு இருந்தாரு, அல்ஹம்துலில்லாஹ், நாம கேள்விப்பட்டோம், பார்த்தோம், மிம்பர்ல இருந்தாரு. அல்ஹம்துலில்லாஹ், அவருடைய முடிவை அல்லாஹ் அழகாக சிறப்பாக ஆக்கினான். அது ஒரு மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய அருள். கண்ணியமானவர்களே, இப்ப இவரு ஆஹ்ராவுடைய பயணத்துக்காக தயாராகிவிட்டார். ரூஹ் அல்லாஹுடைய சன்னிதானத்தை அடைந்து விட்டது. உடம்பு எங்களோடு இருக்குகிறது. சற்று வேலையில இந்த உடம்பும் மன்னரையை போய் சேர்ந்துவிடும். கண்ணியமான சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, ஆஹ்ராட ஞாபகம் இதுதான். இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவரு கபரை சென்று அடைந்து விடுவார். அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஹ்ரா பற்றி எங்களுக்கு நிறைய ஞாபகப்படுத்தினார்கள். கபரை பற்றி சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, என்ன சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அந்த கபரு ரெண்டுல ஒன்றாக இருக்கும். ஒன்று அது சொர்க்கத்து பூங்கா அல்லது நரகத்து படுகொலி. அல்லாஹ் எங்களுடைய ஃபாயிஸ் ஹஜ்ரத்துடைய மௌலவியுடைய சகோதரருடைய ஜனாசாவை அந்த கபரை அல்லாஹ் சொர்க்கத்து பூங்காவாக ஆக்குவானாக. கண்ணியமானவர்களே, அல்லது அது நரகத்து படுகொலியாக அமையும். இது யாரு சொன்னது? உயிரிலும் மேலான ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகள். கண்ணியமானவர், நாங்க யாராக இருந்தாலும் மௌத் அனுபவிக்கணும், கபருடைய வாழ்க்கை அனுபவிக்கணும். எங்களோட கபரை நாங்க எப்படி அமைத்துக் கொள்வது, இதை நாம் ஒவ்வொருவர்களும் யோசிக்கணும். திடீரென்று எனக்கு மௌத்து வரும், நாங்க பேசிக் கொண்டிருக்கிறோம், அடுத்த நிமிடம் எனக்கு எந்த விதமான உறுதியும் இல்லை, என்னுடைய வாழ்க்கைக்கு எனக்கு எந்த விதமான ஒரு கேரண்டியும் இல்லை, மௌத்து வந்துவிடும். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காலையான மாலை எதிர்பார்க்கவான், நீங்க மாலையான காலை எதிர்பார்க்கவான். இதனால கண்ணியமானவர்களே, நாங்க ஒவ்வொருவர்களும் மௌத்துடைய சிந்தனை, அதுக்கான தயாரிப்பு எங்கள்கிட்ட இருக்கணும். படைத்த ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லுகிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க, படைச்ச நாயனை பயந்து கொள்ளுங்க. நாங்க எல்லாரும் அவன் அடிமகன், அவனுக்கிட்ட இருந்து வந்த நாங்க அவனுக்கிட்ட திரும்பி போக போகிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. அல்லாஹ்ட ஞாபகம், அல்லாஹ்வுடைய பயம், அச்சம் உள்ளத்தில் எந்த நேரம் இருக்க வேண்டும். திரும்ப சொல்லுகிறான் அல்லாஹ், வல் தன்துர் நஃப்ஸு மா கத்தமத் லிகத், ஒவ்வொரு ஆத்மாவும் சிந்திக்கோணும், உங்களோட மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கைக்காக நீங்க என்ன தயாரிப்பு செய்திருக்கிறீர்கள். ஒவ்வொருவர்களும் இன்றைக்கு பேசுறோம், நாங்கள் கதைக்கிறோம் என்கிறது அல்ல, மாறாக ஆஹ்ராவுக்கு என்ன தயாரிப்பு செய்திருக்கிறேன். இன்றைய நாள் என்னுடைய சுபகுடைய தொழுக, இன்றைய நாள் என்னுடைய தஹஜ்ஜத், இப்படியாக நான் என்ன தயாரிப்பு செய்திருக்கிறேன், ஆஹ்ராவுக்காக என்ன ஏற்பாடுகள் செய்திருக்கிறேன். இந்த ஜனாசாவில் வந்து கலந்து கொள்வதன் மூலமாக எங்களோட ஆஹ்ராவை நாம் கட்டாயம் ஞாபகப்படுத்தி ஆக வேண்டும். ஏதோ சம்பிரதாயம் அல்ல, ஏதோ சடங்குகள் அல்ல, இது ஆஹ்ராட விடயத்தில் ஒவ்வொருவரும் கவனம் செலுத்த வேண்டும். கண்ணியமானவர்களே, ஆஹ்ராவுடைய விடயங்களை பற்றி குர்ஆனும் ஹதீஸும் ரொம்ப தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறது. எனவே ஆஹ்ராட விடயத்தில் ஒவ்வொருவர்களும் அல்லாஹ்ட்ட கெஞ்சோனும், கதரோனும், அலோனும், யா அல்லாஹ் இந்த ஆஹ்ராவை நீ அழகாக்கித்தாயா, அல்லாஹும்ம ஜஅல் ஆஹிரதனா கைரம் மினல் ஊலா, உலகத்தை விட ஆஹிரத்தை எனக்கு கைராக்கி தருவாயாக.
எனவே அல்லாஹ் அந்த பாடத்தை ஒரு கற்றுக்கொள்ளக்கூடிய பாடத்தை மனதில் ஞாபகம் படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கு அடிக்கடி எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருவானாக. ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு பெண்களும், ஒவ்வொரு சகோதரிகளும், ஒவ்வொரு ஆண்களும் சகோதரர்களும் ஆகராட சிந்தனையோடு வாழணும். ஒரு ஜனாசா வீட்டுக்கு வந்தும் ஆகராட சிந்தனை இல்லாம நாம இந்த இடத்தை விட்டு பிரியக்கூடாது. ஏன நிலைமை என்ன, நான் நாளைக்கு மௌத்தாகின என்ன ஹாலாத்துகள் என்ன, இதை யோசிக்கணும். கண்ணியமானவர்கள், இரண்டாவதாக நான் இந்த ஃபாயிஸ் ஹஸ்ரத்தை சொல்வதாக இருந்தால், நாம் அனைவர்களும் ஆங்காங்கே ஒவ்வொரு செய்திகளை காதால கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், நானும் அவரும் ஓதின மதரசா வெளிக மேல முர்ஷியா மதரசா. ஃபாயிஸ் ஹஸ்ரத் முர்ஷியா மதரசாவுக்கு வருவதற்கு முன்னால, அதாவது 4 பெட்டியில ஜாமியா இஸ்லாமியாவில ஓதினார். அல்ஹம்துலில்லாஹ், பல உலமாக்களுடைய தொடர்பு முர்ஷியாவில் இருக்கும் பொழுதும் அல்ஹம்துலில்லாஹ் எங்களுடைய முஹீத்தீன் ஹஸ்ரத் அவர்கள் அல்லாஹ்வுடைய கபரை பிரகாசமாக்கி வைப்பார்கள். அவர்களுடைய அந்த அரவணைப்புல ஃபாயிஸ் ஹஸ்ரத் எங்களுடைய அதிபராகிய முஹீத்தீன் ஹஸ்ரத்தை ரொம்ப நேசிப்பார். எங்கு கண்டாலும் ஜனாசாவுக்கு பின்னால, ஜனாசாவுக்கு முன்னால் எங்கு கண்டாலும் தன்னுடைய முதிர், தன்னுடைய பெரிய ஹஸ்ரத்தை பத்தி அடிக்கடி ஞாபகப்படுத்துவார். அவர் வாழ்ந்த சாதா சீதா வாழ்க்கையை பத்தி ஞாபகப்படுத்துவார். உண்மையிலே அல்ஹம்துலில்லாஹ் நானும் நிறைய ஒரு தொடர்போடு இருந்தேன் ஃபாயிஸ் மௌலவியோடு. அக்குர்ணைக்கு போகும் நேரம் எல்லாம் என்ன கண்ணியப்படுத்துவார். நான் ஒன்றாக ஒரு நண்பன் போல இருந்தாலும் என்னை அவர் ரொம்ப கண்ணியப்படுத்துவார். நல்ல சிஃபத்துகள் நிறைந்த ஒரு ஆலிம், மாஷா அல்லாஹ். உண்மையிலேயே ஒரு தக்வாவோடு நான் ஜனாசாவை வைத்துக் கொண்டு சொல்லுகிறேன், ரொம்பவும் அல்லாஹ்வை பயந்த ஒரு ஆலிம். ரொம்பவும் பயப்படுவார் அல்லாஹ்வை ரொம்ப பயப்படுவார். எல்லா விடயங்களிலும் அடிக்கடி ஞாபகப்படுத்துவார். நான் அல்லாஹ்விடத்துல நாங்க போய் சேரணும். நான் ஒரு தடவை வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு போயிருந்தேன். விருந்தோம்பல் ரொம்ப அழகாக செய்தார். ரொம்ப அழகாக விருந்தோம்பல் இருந்த பொழுதும் மனதால ரொம்ப கவலைப்பட்டார். ஒழுங்காக கவனிக்கல்லன்னு சொல்லி நான் சாப்பாட்டை முடித்து வெளியில வரும் பொழுது எனக்கு அவர் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அந்த பைஜாமாக்களை எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் ஹதியா தந்தார். இது உங்களுக்கு ஹஸ்ரத், இது உங்களோட பிள்ளைகளுக்கு என்று தந்தார். உண்மையிலே இப்படிப்பட்ட ஆகராட சிந்தனையோடு வாழ்ந்த ஒருவர். அதை பற்றி நான் பேசுவதற்கு நிறைய நேரம் இல்லை. உண்மையிலேயே அதனாலதான் இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம், அல்லாஹுடைய மஸ்ஜிதில ஜிம்மாவுக்கு தயாராகி மாஷா அல்லாஹ் மிம்பர்ல இருந்த நிலைமையில முதல் ஹுத்பாவை ஓதி, அந்த ஸலவாத்துக்களை ஓதி, அந்த ஷஹாதாக்களை ஓதி, மாஷா அல்லாஹ் இரண்டாவது ஹுத்பாவில இருந்த பொழுதுதான் இந்த ஏற்பாடு நடந்து, ஆனாலும் கடைசி முடிவும் கலிமா ஓடி அல்லாஹ்வுடைய நாஃபகத்தோடு. உண்மையிலே மாஷா அல்லாஹ், நான் முந்தனாத்தே அவருக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர்கிட்ட போயிருந்தேன். அவர் எனக்கிட்ட இந்த ஃபாயிஸ் மௌலை இப்பதான் கோலெடுத்து பேசினாரு என்று சில விடயங்களை ஞாபகப்படுத்தினார். உண்மையிலேயே ஒரு சீதாவான வாழ்க்கை. அவர் எனக்கிட்ட சொன்னாரு, பிள்ளைகளை நான் ரஹ்மானிய மதரசாவில் சேர்த்திருக்கிறேன், இந்த பிள்ளைகள் ஒரு சாலிகான பிள்ளைகளாக ஆக்கி எடுக்கணும் என்ற அந்த அபாவம் அவருடைய மனதில் நிறைய இருந்தது. மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சிகளும். எனவே நாங்க இவரை வச்சு நான் ஒரு படிப்பினர்களும், நாங்க ஒவ்வொருவர்களும் படிப்பினர்களும் இப்படியான ஒருவராக நாங்க எங்களை எப்படி ஆக்கிக் கொள்வது. ஏனென்றால் ஒரு முடிவு சிறப்பாக அமைவது என்கிறது சாதாரணமான விடயம் அல்ல. இன்னைக்கு நாம கோடி பணம் இருக்கலாம், எங்களுக்கு பெரிய அதிகாரங்கள் இருக்கலாம், பெரிய ஆள் பலம் இருக்கலாம், அதிகாரங்கள் இருக்கலாம், ஆனா எங்களோட மௌத்த நாங்க நினைச்ச இடத்தில் அமைத்துக் கொள்ளலாம். பெரும் நல்லோர்கள் ஆசைப்பட்டார்கள், நான் மதீனாவில் மௌத்தாகணும், மஸ்ஜிதில் மௌத்தாகணும், அமல்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது மௌத்தாகணும் என்று ஆசைப்பட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. இப்படி ஒரு பாக்கியம் கிடைப்பதாக இருந்தால் அது அவருக்கு உள்ளே இருக்கிற ரகசியமான அமல்கள் தான், ரகசியமான இபாதத்துகள். இன்று பொதுமக்களாகிய நாம் இந்த உலமாக்களை ரொம்ப சிறப்பாக விளங்கிக் கொள்ளணும். உலமாக்கள் என்கிறவர்கள் இந்த பூமியில் மின்னக்கூடிய நட்சத்திரங்கள். அவர்களை பார்க்கும் பொழுது சாதாரணமாக தோன்றலாம், அற்பர்களாக விளங்கலாம், துனியாவுடைய பொருள்கள் அற்றவர்களாக விளங்கலாம், ஏழைகளாக விளங்கலாம், சாதாரணமானவர்கள் போல உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் அவர்கள் அல்லாஹ்வோடு ரொம்ப நெருக்கமானவர்கள். உலமாக்கள் அது நபிமார்களுடைய அனந்தரக்காரர்கள். மதரசாக்கள் உருவாகக்கூடிய உலமாக்கள் சாதாரணமானவர்கள் அல்ல.
ஒவ்வொருவர்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாங்க யோசிக்கிறோம், எங்களை புள்ளகளை ஒரு ஆபீஸாக ஆலிமாக ஆக்க வெட்கப்படுகிறோம், கோச்சப்படுகிறோம், துனியாதாரிகளை ஆக்கிறதுக்கு யோசிக்கிறோம். இல்ல, ஆகிறதுக்காக தயாரியுங்கள் உங்களுடைய குழந்தைகள். உலமாக்கள் முன்மாதிரியான உலமாக்களை போல நாம் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். எனவே அல்ஹம்துலில்லாஹ், நான் ஃபாயிஸ் ஹஸரத்தை வெச்சுக்கொண்டேன் சொல்றேன்டா, இந்த பெண்களும் இதை கேட்கணும்ங்கிறதுக்காக எங்களோட பிள்ளைகளை சாலிகீங்களாக இப்படிப்பட்ட முன்மாதிரியான உலமாக்களை போல ஆக்கணும் என்ற முடிவெடும். அடுத்தது மூணாவது ஒரு விடயத்தை சொல்லி முடிக்கிறேன். உண்மையிலேயே அல்லாஹ் அந்த பெண்ணுக்கும் அருள் புரிவானாக. ஃபாயிஸ் ஹஸரத்துடைய மனைவிக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு ஆறுதலை நசீபாக்குவான். அல்ஹம்துலில்லாஹ், கணவனுடைய அன்பையும் பாசத்தையும் திருப்தியையும் அடைந்து கொண்ட ஒரு சகோதரி, ஒரு விதவையாக இருக்கிறார். அந்த பிள்ளைகள் இன்று அனாதைகள். கண்ணியமானவர்களே, ஏதோ பயான் பண்றோம் பேசுறோம் என்கிறது அல்ல. எத்தனையோ உலமாக்களை இன்றைக்கு வாலிப, நாங்க போன வருஷம் கூட எங்களோட கண்டி மாவட்டத்துல, அதாவது சின்ன வயதுல மரணித்த உலமாக்கள் என்ற ஒரு 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 பட்டியலை பார்த்தோம். உண்மையிலேயே அந்த வகையில பார்க்கும் பொழுது இன்றைக்கு எங்களோட ஃபாயிஸ் ஹஸரத் அவர்கள் பல அனாதை பிள்ளைகளை விட்டுட்டு போகிறார். உண்மையிலேயே இந்த விதவைகளுடைய அனாதைகளுடைய கண்ணீரை துடைக்கக்கூடியவர்களாக நாங்கள் ஆகும். சடங்கு சம்பிரதாயத்துக்காக அல்ல, ஏதோ 4 பேரும் பேசுகிறார்கள் என்கிறதுக்கு அல்ல. உள்ளத்தால நேசிங்க விதவைகளை, உள்ளத்தால நேசிக்கணும் இந்த அனாதைகளை. அனாதைகளுடைய தலையை தடாகணும். கை எத்தனை முடியல படுகிறதோ சவாபு எழுதப்படும். ஒரு குழந்தைய அனாதையை சந்தோஷப்படுத்துங்க. அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நானும் இந்த அனாதைகளை பராமரிக்கிறவர்களும் இப்படி ஒன்றாக இருப்போம் என்று 2 விரல்களை ஒன்றாக சேர்த்து காட்டினார். உண்மையில் இந்த விதவைகள் அனாதைகள் விடயத்தில் நிறைய இடங்கள்ல அனாதைகள் பராமரிக்கப்படுவதில் ஒரு பின்னடைவு இருக்கிறது நாங்க பார்க்கிறோம். அனாதைகளுடைய கண்ணீரை துடைக்கணும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க உங்களோட வீட்டுக்கு வரும் பொழுது உங்களோட பிள்ளைகளுக்காக ஒரு சாக்லேட்டை, ஒரு பழங்களை, ஒரு டொஃபிய ஏன் இந்த பிள்ளைகள் எதிர்பார்த்து கொண்டிருக்க. நீங்க இப்படியான வீடுகளுக்கு அடிக்கடி வரணும். உங்களோட பிள்ளைகளை நீங்க காண போகும் பொழுது எப்படி வருவீங்களோ நான் அடிக்கடி சொல்லுவேன். மதரசாவில் அனாதை பிள்ளைகள் இருக்கிறார்கள். உங்களோட பிள்ளைய பார்க்க வரும் பொழுது அனாதை பிள்ளைகளுக்கும் ஒரு பார்சலை வாங்கி கொண்டு வாங்க. என்னோட மகண்ட கிளாஸ்ல இருக்கிற வாப்ப இல்லாத புள்ள, இப்படியாக இந்த புள்ளைகளை எந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்த முடியுமோ எங்களால ஒவ்வொருவர்களையும் யோசனை பண்ணுங்க. அவர் பார்ப்பார் இவர் பார்ப்பார் என்றல்ல, நாம் பார்க்கணும். நான் இந்த அனாதைகளுக்கு உதவி செய்யணும், அனாதைகளுடைய கல்வை சந்தோஷப்படுத்தணும், அனாதைகளுடைய கண்ணீர் ஆனந்த கண்ணீரை கண்ணால வடிக்க வைக்கணும். இந்த உணர்வுகள் எடுங்கும். உண்மையிலே இது ஒரு மிக சிறப்பான ஒரு அமல். அனாதைகள் விதவைகள் விடயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய ஞாபகப்படுத்தினார்கள். உங்களுடைய கல்வு சொஃப்டாக வேண்டுமா, அனாதைகளுடைய தலையை தடாவுங்கள் என்று சொன்னார்கள். எனவே அந்த விடயத்தில் கவனம் செலுத்துங்கள். நிச்சயமாக நாம் அல்லாஹ்வை எதிர்பார்க்கிறோம். அவன் மாலிக்குல் முல்க், அவன் முடிவு எப்பயுமே அது சிறப்பாகத்தான் இருக்கும். அவன் முடிவுல எந்த குறையும் காண முடியாது. அல்லாஹ் எல்லா ரகசியங்களையும் அறிந்தவன். அல்லாஹ் எதை முடிவு எடுத்தானோ அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் அந்த முடிவை ஏற்றுக்கொள்கிறோம். அல்லாஹ் ஒரு தாயை விட கோடி 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 மடங்கு இறக்கம் உள்ளவன். அல்லாஹ் இந்த பிள்ளைகளை அல்லாஹ் ஒரு நாளும் வீணாக்க மாட்டான். இந்த விதவை அல்லாஹ் ஒரு நாளும் வீணாக்க மாட்டான். அல்லாஹ் ஒரு ஆலிமுடைய மனைவியை, ஆலிமுடைய பிள்ளைகளை ஒரு நாளும் அல்லாஹ் வீணாக்க மாட்டான். நல்லோர்களாக வளர்த்து விட்டு போயிருக்கிறார்கள், சாலிஹீன்களாக வளர்த்து விட்டு போயிருக்கிறார்கள், அந்த ஆலிமாவை உருவாக்கி விட்டு போயிருக்கிறார்கள், குழந்தைகளை ஹாஃபில்களாக ஆக்கிவிட்டு போயிருக்கிறார்கள். மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சிகளும். எனவே நாம் இந்த விடயத்தில் கவனம் செலுத்துவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக அல்லாஹ்வை எதிர்பார்க்கிற என்னன்னா, எங்களுடைய ஹஜ்ரத் அவர்களை, எங்களுடைய நண்பர் அவர்களை, எங்களுடைய ஆலிம் சகோதரர்களை நிச்சயமாக அல்லாஹ் அவருடைய ஆகிராவை அழகாக்கி வைப்பான், சிறப்பாக்கி வைப்பான். நபிமார்கள், சித்திகீன்கள், சுஹதாக்களோடு ஒன்றாக இருக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவான். அல்லாஹ் நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக.